ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் ஆவியானவர் அழகாய் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டுடைய பிறப்பு, ஆண்டுடைய ஊழியம், ஆண்டுடைய மரித்தல் எல்லாவற்றையும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறேன் பார்க்கிறோம். இங்க சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசுவை 40க்கு 1 குறைய 39 அடிகளால் சவுக்குகளெல்லாம் அடித்தார்களாம். சதையெல்லாம் பீத்து கொண்டு வந்தது. தேவ பிள்ளையில கைகளில் ஆணிகள் அடித்தாங்க, ரத்தம் பீறிட்டு வந்தது. கால்களில் ஆணிகள் அடித்தாங்க, ரத்தம் பீறிட்டு வந்தது. தலையில் முள்மூடி சூட்டப்பட்டார். அந்த முள் பினாக்கிரஸ் என்ற கண்களின் வழியாய் வந்ததான். உடம்பெல்லாம் காயங்கள், அத்தனை வேதனை. ஏன் இத்தனை தழும்புகளை ஆண்டவர் சுமந்தார் என்றால், இத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால், இத்தனை பாடுகளை சுமந்தார் இருந்தால், நீங்கள நான் குணமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஆமென். ஒவ்வொரு தழும்பும் நம்ம வியாதியிலிருந்து, நம்ம பலவீனத்திலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து ஆமென் நம்மளை குணமாக்குகிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, அதனால தான் ஓசியா 6:1 கூட வாசிங்கன்னா, அவரே நம்மை குணமாக்குகிறவர் என்று அழகாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். தேவப்பிள்ளையில அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஒருவேளை என்ன வியாதியோடு, என்ன பலவீனத்தோடு, என்ன சோர்வுகளோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சரீர பிரகாரமாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், ஒருவேளை மரணப்படுக்கையாக இருந்தாலும் பயப்படாதீங்க. நம்மை குணமாக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். பாருங்க, ஆண்டவர் அநேக வியாதிஸ்தரை குணமாக்கினாராம், அசுத்தாவை பிடித்தவர்களை குணமாக்கினாராம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆமென் ஆண்டவர் குணமாக்கிறார். அசுத்தாவை பிடிச்சவர்களை குணமாக்கினார். தேவ பிள்ளையில குஷ்டரோகிகளை குணமாக்கினார், குருட்டு கண்களை குணமாக்கினார். எத்தனை காரியங்களை, ஏன் மரித்து போன பிணங்களையும் உயிரோடு எழுப்பினார் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் குணமாக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என்ன காரியத்தில் வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு பின்ன பயப்படாதீங்க, அவர் நம்மை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. 147ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார். வாசிக்க கேட்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சரீர பிரகாரமான நோய்களை மாத்திர குணமாக்கல. தெய்வ பிள்ளைகளே, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குற கர்த்தர். இருதயம் நொறுங்குண்டு இருதயத்தில் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். ஒருவேளை நீங்கள் நொறுங்குண்டு இருதயத்தோடு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சரீரத்திலும் பலவீனம், மனசில் வேதனை, நான் நம்பின எல்லாம் கைவிட்டாங்க. ஒருவேளை தனிமையான சூழ்நிலை, இந்த வியாதியில் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை கஷ்டப்படுறீங்க தெரியல. ஒருவேளை மனதில் இருக்கிற காயத்தினால எவ்வளோ வேதனைப்படுறீங்க தெரியல. இன்றைக்கி கர்த்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். பயப்படாதீங்க, அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொட்டு உங்களை குணமாக்கும். எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களையும் அவர் ஆற்றுவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை குணமாக்குற கர்த்தர். ஆண்டவரே, நீங்கள் எங்களை குணமாக்கலைன்னா நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. டாக்டர்ஸ்க்கு மேலே பெரிய டாக்டர் நீங்கள் தான்ப்பா. நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறல்லவா. நீ எங்களுக்கு பரிகாரம் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் எங்களை குணமாக்குற கர்த்தர். எங்கள் இருதயங்களை ஆண்டவர் இருக்கிற காயங்களை குணமாக்குற கர்த்தர். யார் யார் காயத்தோடு ஆண்டவரே வியாதியின் பலவீனத்தோடு பார்த்து கொண்டு இருப்பாங்க, நான் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, இன்றைக்கு குணமாக்குங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நான் சுகத்தினாலாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் அப்படி செய்தது காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் எங்களை குணமாக்கிட்டார். தைரியமாக போங்க. God bless you.